நம்ம இருக்கிற இடம் பேருங்க சிங்காரவேலவபுரம் அப்படின்னு பேர். சிங்காரவேலபுரம் வந்து சிக்கலுக்கு ஒரு வட மேற்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கும். அப்படியே ஆஸ் த க்ரோ ஃப்ளைஸ் அவ்வளோதான் இருக்கும். இந்த கோயிலை பாருங்க, இங்கே ஆக்சுவலாக அதோட காம்பவுண்டு சுவர் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த கோயிலே இங்கே தான் இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கு நம்ம போகவே முடியாது. பயங்கரமான முள், ஒரே உலையாக கிடக்கு. நானும் நண்பரும் வந்தோம் இங்கே. இந்த சிங்காரவேலவபுரம் தான் ஒரு ஒரிஜினல் முருகனுடைய தலமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இதை வந்து நம்ம ஆனால் இந்த கோயில் உள்ளே போய் பார்க்க முடியல. இங்கே இருந்த மூலவர் வந்து புறவச்சேரி முருகன் கோயிலுக்கு போயிட்டதாகவும், உற்சவர் வந்து சிக்கலில் இப்போ இருக்கிற சிங்காரவேலவராக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பட் எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலையில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? போகவே முடியாதுங்க. திங்க் சம்மரில் வந்து நம்ம இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு மேற்கொண்டு பார்க்கணுங்க. இந்த கோயிலில் என்ன இருக்குதுன்னு. ரொம்ப புராதனமாக இருக்குது இந்த கோவில். பழைய செங்கலை வச்சு கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட அக்சஸ் வந்து நினச்சே பார்க்க முடியாது வரத்துக்கு. நானும் நண்பரும் இப்போ வயலில் வந்து கிட்டத்தட்ட விழுந்து வாரி சேர்த்துலைங்க. அவ்வளோ முள் இருக்குங்க பார்த்தீங்கன்னாக்க. எப்போயாவது போகிற ஒரு அம்மா அவங்கள வச்சு வழி கேட்டு நம்ம இப்படி வரோம். இப்படி ஒன்று இருக்குதுன்னு யாருக்குமே சிக்கல்லையே நிறைய பேருக்கு இந்த ஊர் பேரே தெரியுமான்னு தெரில. ஊர் பேர் தெரிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் இந்த கோயிலை கொஞ்சம் நம்ம மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். எனக்கு என்னமோ இந்த வேளாங்கண்ணி, சிங்காரவேலவபுரம், புறவச்சேரி, சிக்கல் இந்த 4 முருகன், இந்த 4 கோயிலுமே வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே ஒரு மதில் சுவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து மறைக்கப்பட்ட உண்மையாக அப்படி தான் நம்மளும் சொல்லணும் போல். மறைக்கப்பட்ட ஒரு காம்பவுண்டுங்கிற மாதிரி இருக்குது இப்போ. ஸோ இந்த மறுக்கப்பட்ட இதுக்கெலாம் நம்ம உணர்ச்சி வசப்படாமல் நிஜமாகவே ஒரு மறைஞ்சிருக்கிற நம்ம பழமையான ஒரு கோயிலை வந்து எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு பார்க்கணும். பாருங்கள், இதான் வந்து இந்த ஊர். இதோட இப்போ நம்ம பார்க்குற இதான் வந்து தென்கிழக்கு திசை. இங்கே தான் சிக்கல் இருக்குது. நான் இதை அப்புறம் மேற்கொண்டு கவர் பண்ணுறேன் உங்களுக்கு.